மணக்க மணக்க சூப்பர் கம்ஃபர்டிங்கான ஆந்திரா டொமேட்டோ பப்பு. சுட சுட சாதத்துல இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். பண்ணலாமா? அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1 மணி நேரம் ஊற வச்ச 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் ஹை ஃபிளேம்ல 3 விசில் லோ ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இதுல ஸ்லிட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரஃபா சாப் பண்ண 3 தக்காளி சேர்த்து ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் குக் பண்ணுங்க. 3 நிமிஷம் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளி தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு, தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லோ ஃபிளேம்ல நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்து நல்லா செவக்கட்டும். 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சுட சுட சாதத்துல போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும்.